டாப் 75 கெனடியன் இமிகிரண்ட்ஸில் வந்து ரிசோனா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் இமிகிரேஷன் மட்டும் தான் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இல்லை, என்னோட மெயின் ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன். ஸோ அதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான் வந்து தேட்டர் அட்வர்டைஸ்மெண்ட். NAS Law specializes in immigration, civil and business litigation and has a great success ratio. She's been recognized as one of the top 75 Canadian immigrants. And it is very expensive also. It's not... அதான் சொல்றேன், ஹை லெவல் மார்க்கெட்டிங். Basically ரஜினி, விஜய், அஜித் அந்த மாதிரி பெரிய மூவிஸ்க்கு மட்டும்தான் இங்கே நிறைய ஸ்கோப் இருக்கும். அதாவது தியேட்டருக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ நார்மல் ஒரு இமிக்ரெண்ட்டோட ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம். ஹே கைஸ். ஹாய் கைஸ். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர் வாசலில் தான் இருக்கோம். ஸோ இது ஒரு குட்டி vlog வீடியோ. நான் வந்து இங்கே லா ஃபார்ம் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நிறைய பேர் இமிகிரேஷன் மட்டும் தான் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இல்லை, என்னோட மெயின் ப்ராக்டிஸே பார்த்தீங்கன்னா லிட்டிகேஷன். அதாவது கோர்ட்டில் போய் ஆர்கியூ பண்ணுறது, இங்கே யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம், ஏதாவது கமர்ஷியல் பிஸ்னஸில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அவங்களுக்காக வந்து கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து லிட்டிகேஷனோடைய ஸ்கோப்பு. ஸோ அதுவும் நான் இங்கே பண்ணுறேன். நிறைய பேருக்கு இமிகிரேஷன் மட்டும் தான் நான் பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான் வந்து தேட்டர் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ இங்கே வந்து ஜிடிஏல பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு 4 மேஜர் தேட்டர்ஸ், தமிழ் மூவிஸ் லைக் சவுத் இந்தியன் மூவிஸ் ஸ்க்ரீன் பண்ணுற தேட்டர்ஸ்னால் 4 மேஜர் தேட்டர்ஸ் தான். ஸோ வந்து யார்க் சினிமாஸ், ஆல்பியன், சென்ட்ரல் பார்க்வே அண்ட் வுட் சைடு. ஸோ இந்த 4 தேட்டரில் வந்து ஓகே ஃபோக்கஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஃப்கோர்ஸ் எங்கள் 2 பேருக்கு பிஸ்னஸ்க்கு யூஸ்வலாக மார்க்கெட்டிங் பண்ணிகிட்டே இருப்போம் நாங்கள். ஸோ இந்த தியேட்டர் மார்க்கெட்டிங் ஐடியா வந்து ஒரு லாஸ்ட் இயர்லேருந்தே பிளானில் இருந்தது. சில பல ரீசனால அப்படியே தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து லைக் இன்னும் நிறைய பெரிய மூவிஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிறனால, மெயினாக கோட் ரிலீஸ் ஆகிறனால அந்த பேசிக்கலி அவர் தளபதி ஃபேன்ன்றதுனால கோட் மூவி பற்றி பேசுறாங்க. நிறைய பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். கரெக்ட். ஸோ கோட் மூவி, அப்புறம் ரஜினி மூவி, அதுக்கப்புறம் அப்புறம் வந்து கங்குவா, அந்த மாதிரி அண்ட் தெலுங்குலையும் இட்ஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு பி தமிழ். ஸோ எல்லா லாங்குவேஜஸ்லையும் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றதா ஐடியா. ஸோ மஜத் வந்து ரியால்டர்னு தெரியும். நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்ததுக்கு ரீசன் என்னென்னா லா ஃபார்முக்கும் கொடுக்கலாம், ரியால்டருக்கும் கொடுக்கலான்ட்டு. பட் ஆனால் அதுக்கப்புறம் வீடியோ ஃபுட்டேஜ்லாம் எடுக்க கரெக்டாக டைம் இல்லை. அப்புறம் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், அந்த மாதிரி அப்படியே டிலே ஆகிட்டே இருந்தது. ஸோ எஸ், ஃபைனலி வந்து நாங்கள் வந்து இந்த தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறோம். ஆல்பியன், யார்க், இந்த மாதிரி அவங்க மஜட் சொன்ன மாதிரி தேட்டர்ஸில். இதில் வந்து அட்வான்டேஜ் என்னென்னா மல்டிலிங்குவல் தேட்டர்ஸ் இது. ஸோ தெலுங்குல, கன்னடாவில், மலையாளம், ஹிந்தி, தமிழ் எல்லாத்துலேயுமே நம்மளோட ஆட் வரப்போகுது. ஸோ எஸ், இது ரொம்ப ட்ரீம்னே சொல்லலாம் எனக்கு. ஏன்னா வந்து சென்னையில் இருக்கும் போதே மஜத்துக்கும் எனக்கும் என்ன ஆசைனா, மஜத் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் வைக்கணும், நான் ஒரு லா ஃபார்ம் வைக்கணும், அதை வந்து இந்த மாதிரி பயங்கரமாக பப்ளிசைஸ் பண்ணணும், நிறைய அச்சீவ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன் ட்ரீம்னா அஃப்கோர்ஸ் மார்க்கெட்டிங் வந்து எல்லா லெவல்லையும் பண்ணலாம் நம்மளால. ஸோ லோ லெவல் மார்க்கெட்டிங் இருக்குது, ஹை லெவல் மார்க்கெட்டிங் இருக்குது. இது வந்து ஒன் ஆஃப் த ஹை லெவல் மார்க்கெட்டிங். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ. அதான் சொல்கிறேன், ஹை லெவல் மார்க்கெட்டிங். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டு பி ஆனஸ்ட். அதனால அந்த அளவுக்கு ரீச் இருக்குன்றனால அஃப்கோர்ஸ் அந்த ரிசோனா சொன்ன மாதிரி ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. ஸோ எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேர்றதுனால அஃப்கோர்ஸ் அது வந்து எக்ஸ்பென்சிவ் கூட. அண்ட் தென் இந்த சீசன் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணது ஏன்னா இங்கே கனடாவில் வந்து மோஸ்ட்டாக சின்ன சின்ன மூவிஸ்க்குலாம் க்ரௌட் வரும். பட் அந்த அளவுக்கு பெருசாக நம்ம சென்னையில் போய் மக்கள் பார்க்குற மாதிரி அடிக்கடி மூவிக்கு ஒத்துக்கிறோம், தளபதி ஃபேன் தான் அப்படின்னு. இல்லை நாட் ஒன்லி தளபதி, லைக் சொல்கிறேன் பொதுவாகவே பெரிய மூவி ரஜினி, விஜய், அஜித் அந்த மாதிரி பெரிய மூவிஸ்க்கு மட்டும்தான் இங்கே நிறைய ஸ்கோப் இருக்கும். அதாவது தியேட்டருக்கு வந்து நிறைய ஆடியன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தெரியும் நம்ம தமிழ்நாடு மக்கள் வந்து எஸ் நம்ம என்ன படம்னாலும் வந்து பார்த்துருவோம். ஆனால் ஸ்ரீலங்கா தமிழர்கள் வந்து மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி, விஜய், ஆமாம் அந்த மாதிரினால. அதனால சரி ஓகே இந்த சீசன் கரெக்டாக இருக்குது, லெட்ஸ் டேக் இட் அப் அப்படின்ற மாதிரி தான் வந்து நாங்கள் குயிக்காக டக்குன்னு ஷூட் பண்ணி எடிட் பண்ணி வந்து ஒரு வழியாக கொடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோட எண்டில் அதோடைய ஆடையும் பார்ப்பீங்க நீங்கள். ஸோ ஜஸ்ட் கமெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எஸ் தட்ஸ் இட். அண்ட் எஸ், நீங்கள் தேட்டரில் நீங்கள் ஜிடிஏக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா தேட்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அவர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள். Rizwana Nazar is from India and daughter of an auto rickshaw driver. Despite coming from a poor family background, Rizwana pursued law and launched her firm in Canada, NAS Law. NAS Law specializes in immigration, civil, and business litigation and has a great success ratio. She's been recognized as one of the top 75 Canadian immigrants. NAS Law offers free consultation and flat fee for litigation matters. Contact now. So yeah, it's just a normal
ஒரு இமிக்ரெண்ட்டோட ட்ரீம் அப்படின்னு சொல்லலாம் பேசிக்லி. நம்ம ஏன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே கனடாலே பிறந்து வளர்ந்தவங்க கிடையாது. ஸோ இங்கே வந்து கனடா ஆடியன்ஸுக்கு நம்ம இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொஜெக்ஷன் கொடுக்குறோம். அண்ட் லா ஃபார்ம் வளருது. அண்ட் லா ஃபார்ம் எங்கள் லா ஃபார்ம் வந்து காட்ஸ் கிரேஸ் வந்து எவ்ரி இயர் இட்ஸ் மேக்கிங் ப்ராக்ரஸ். அண்ட் ஸோ இப்போ வந்து தேர்ட் இயர் லைக் இன்னைக்கு டுடே டு பி ஹானஸ்ட் இன்னைக்கு நாங்கள் ஷூட் பண்ணுற டே வந்து செப்டம்பர் 2. ஸோ இன்னைக்கு தான் கரெக்டாக தேர்ட் இயர் ஆனிவர்சரி ஃபார் நாஸ்லோ. ஸோ செப்டம்பர் 2 2021 ஓப்பன் பண்ணோம். ஸோ இன்னைக்கு வந்து 2024 செப்டம்பர் 2. ஸோ கரெக்டாக என்னோட மேஜர் ப்ராக்டிஸ் வந்து இப்போ லிட்டிகேஷன் தான், கோர்ட் ப்ராக்டிஸ் தான். அண்ட் இமிக்ரேஷன் நான் பண்ணுறேன். பட் ஆனால் வந்து காம்ப்ளிகேட்டட் இமிக்ரேஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அண்ட் தென் மெயினாக வந்து ரிஸ்வானா நிறைய நீங்கள் அந்த ரிஸ்வானோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருந்தா தெரிஞ்சிருக்கும். டாப் 75 கெனடியன் இமிக்ரெண்ட்ஸில் வந்து ரிஸ்வானா வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணி அவங்கள வந்து அதில் ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ஒரு மெயின் ப்ரொஃபைலாக வச்சு நம்ம அட்வர்டைஸ் பண்ணலாம். அது வந்து ஈஸி கிடையாது. தட் வாஸ் ஆல்சோ லைக் அ ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா வந்து thousands of applications வந்திருக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து hundreds and thousands of immigrants வந்து எவ்ரிடே வந்து லேண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதில் வந்து டாப் 75ல ஒரு அக்ராஸ் கனடா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆன்டாரியோ, நாட் ஜஸ்ட் டொரண்டோ. ஸோ அக்ராஸ் கனடாவில் வந்து டாப் 75 பேர் இந்த வருஷம் பயங்கரமாக சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ காட்ஸ் கிரேஸ் வெரி ஹாப்பி. அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணி ஓகே லெட்ஸ் மூவ் ஃபார்வர்ட் போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்றதான் ஐடியா. என்னோட கோல் வந்து லா ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் ஆஃப் த எஸ்டாப்ளிஷ்ட் லா ஃபார்ம்ஸாக வந்து கனடாவில் இருக்கணும் அப்படின்றதான், எஸ்பெஷலி லிட்டிகேஷனில். அதான் என்னோட ட்ரீம். ஸோ அதுக்கு வி ஆர் ஸ்டில் ஹெட்டிங். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா மஜித் ரியல் எஸ்டேட் பற்றியும் அடுத்த ஆட் வரும். அப்போ நாங்கள் வந்து அதை பற்றி vlog போடுறோம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். ஆமாம். யா தேங்க்யூ. தேங்க்யூ கைஸ்.